ஹாய் காய்ஸ், டூ டெசிபிள் ஆட்டோ. இன்றைக்கி நம்மகிட்ட ஒரு ஃப்ராங்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃப்ராங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அவர் அப்ரோச் பண்ணும்போதே ஒரு பேஸ் டு டாப் பண்ணணுங்கிற ஐடியா இருக்குது. பட் நீங்கள் ஆடியோ மட்டும்தான் பண்ணுறீங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதனால் ஆடியோ மட்டும் நீங்கள் பண்ணி கொடுங்க, நான் பேஸ் டு டாப் வந்து நான் எங்கள் ஊரில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அப்ரோச் பண்ண ஆரம்பித்தேன். நீங்களும் அப்படி நினச்சிங்க இல்லையா? ஆமாம் சார். பட் நம்ம சொன்னோம், சார் இது மாதிரி நம்ம முதல்ல எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம், ஆடியோ தான் இங்கே வந்து பிரதானமான ஒர்க்காக இருக்கிறதுனால உங்களுக்கு அது மட்டும் தெரியுது. பட் நம்ம ஏற்கனவே நிறைய பண்ணிட்டு தான் இருக்கோம், ப்ரிட்டாக்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பேஸ் டு டாப் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மெயின் விஷயம் இங்கே ஒயர் கட் இல்லாமல் பண்ணணும், அதுதான் பெரிய டாஸ்க். எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம வந்து ஒயர் கட் பண்ணாமல் பண்ண முடியாது. ஒயர் கட் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோம். அது இல்லாமல் ப்ளக் அண்ட் ப்ளே பண்ண முடியும்னா அந்த விஷயத்தை மட்டும் இங்கே அப்கிரேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரியர் ஏசி வென்ட், அதோட ஆக்டிவேஷன். ஏன்னா அதில் வந்து ஜஸ்ட் பைப்ஸ் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதில் ஒரு பெரிய ஒயர் கட்டோ இல்லை எந்த ஆப்ஷனுமே இல்லை, அதை மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். அது நம்ம பண்ணுறோம். மிரர் ஃபோல்டிங் அதுவும் கப்ளர் டு கப்ளர் ஃபிட்மெண்ட் வந்துடுது, அது பண்ணிகிட்ருக்கோம். டாப் அண்ட் ஸ்டியரிங் அதுவும் கப்ளர் டு கப்ளர் ஃபிட்மெண்ட் வருது, ஸோ அதுவும் பண்ணுறோம். இந்த மாதிரி மட்டும்தான் இன்டர்னலாக. இது இல்லாமல் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேஷன் அது நம்ம பண்ணுறதில்ல. சில வேரியண்ட்டுக்கு ஒயர் கட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லை ஒயர் ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை அதோட நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை நம்ம பண்ணுறதில்ல. மற்றபடி பேசிக்காக ஒரு ஆடியோ கண்ட்ரோல் பட்டன்ஸ் வேணும், பண்ணுறோம். இனிஷியலாக இட் வாஸ் நாட் அவைலபிள், பட் எல்லோரும் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ அட் ப்ரெசென்ட் மார்க்கெட்டில் ப்ளக் அண்ட் ப்ளே அவைலபிள் இருக்குது, ஈஸியாக வாங்கி மாட்டிக்கலாம், எந்த வாரண்டி இஷ்யூஸும் உங்களுக்கு வராது. பட் அந்த நார்மல் ஸ்டியரிங் கப்ளருக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ப்ரைஸ் ஜாஸ்தி தான். மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்கிற ஸ்டியரிங் அப்டேட் பண்ணுறாங்க நிறைய பேர், அதை விட எங்கள்கிட்ட அது ப்ரைஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா அது கப்ளர் டு கப்ளர் ஃபிட் பண்ணாலும் அந்த ப்ரைஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த கப்ளர்ஸ்க்கு வந்து நாங்கள் பே பண்ணி தான் வாங்குகிறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த வண்டியில் நிறைய அக்சசரிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் இதை அப்டேட் பண்ணிக்கணும்னு எல்லாமே தெரியும். எக்ஸ்டர்னல் இன்டர்னல் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஒரு 3-வே ஆக்டிவ் செட்டப் இதில் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஆடியோ எப்படி கேட்டது, எனக்கு ஆடியோ வந்து ரொம்ப ஹைஃபை ஆடியோ வேண்டாம், ஒரு கிளியரான ஆடியோ, சட்டிலான ஒரு ஆடியோ இருந்தால் போதும். ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஆடியோஃபைலிக் ஆடியோ எனக்கு தேவைப்படாது. எனக்கு ஒரு கிளியரான ஆடியோ 3-வே செட்டப் தான் வேணும், ஆனால் கிளியராக இருக்கணும். ஆனால் அவரோட வச்ச கண்டிஷன் என்ன, எனக்கு ஹெட் யூனிட் வந்து பெருசு தான் வேணும், சின்ன ஸ்க்ரீன் எனக்கு வேண்டாம். புறாவே ஒரு சிஸ்டம் ஒன்று மார்க்கெட்டில் பார்த்துட்டு எனக்கு இந்த சிஸ்டம் தான் வேணும்னு கேட்டார். ஓகே கொடுக்குறேன், நான் இந்த சிஸ்டம் தான் நான் போட்டு உங்களுக்கு பண்ணித்தரேன்னு நான் சொல்லவே இல்லை. ப்ரொவைடட் ஒரு 3-வே செட்டப் பண்ணும்போது ஹெட் யூனிட் செலெக்ஷன் இஸ் அ மஸ்ட். அது எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட அவுட்புட்டும் எஃபிஷியண்ட்டாக கண்டிப்பாக வரும். இதில் நீங்கள் இன்புட் கொடுக்காம மற்ற டிவைசஸ்க்கு நிறைய இன்புட்ஸ் கொடுக்கறதுல எந்த வித பிரயோஜனமும் இல்லை. மேபி அது மற்றவங்க பண்ணுறதை பற்றி இன்னும் நான் டிஸ்கஸ் பண்ண வரல.
ஹெட் யூனிட் இஸ் அ மஸ்ட். எந்த ஒரு செட்டப்புக்குமே அந்த ஹெட் யூனிட்டோட குவாலிட்டியான சிக்னல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த லெவல் அப்டேட் பண்ணும்போது அதே குவாலிட்டி உங்கள் ஆடியோவில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதை மைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இல்லாமல் எது வேணால் போட்டுட்டு எல்லாத்தையும் ஹை அண்ட் டிஎஸ்பி ஹை எல்லாம் போட்டால் சான்ஸ் இல்லை. ஹெட் யூனிட்டில் என்ன இருக்கோ அதுதான் வரும். நீங்கள் சிக்னலை வந்து குவாலிஃபை தான் பண்ணணும். ஆம்பிளிஃபை பண்ணிங்கன்னா பிரச்சனை வரும் உங்களுக்கு. இதில் ஆம்பிளிஃபையர் தான் பண்ணணும். டிஎஸ்பியில் குவாலிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறது இட்ஸ் நாட் அ ரைட் திங். பண்ணலாம், முடியாதுன்னு சொல்லலாம், பட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹெட் யூனிட் இஸ் மஸ்ட் மோர் இம்பார்ட்டன்ட் இன் எனி செட்டப், சரிங்களா? ஸோ அதனால் வந்து இதில் வந்து அவர் வந்து எனக்கு இந்த சிஸ்டம் தான் வேணும்னாரு, ஃபைன். டிஎஸ்பி பார்த்தீங்கன்னா அவேவோட 10 சேனல் டிஎஸ்பி. நார்மலாக இப்போ நம்ம 8 சேனல் டிஎஸ்பிஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிருக்கோம். இதில் கொஞ்சம் அவங்க ஹெட் யூனிட் வந்து சிக்னல்ஸ் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அவர் சஜஸ்ட் பண்ண அவர் கேட்ட ஹெட் யூனிட்டில். ஸோ அதனால் நம்ம அந்த இடத்துல நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. அதனால் கொஞ்சம் அதை மட்டும் நான் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆம்பிளிஃபையர் 4 சேனல் ஆம்பிளிஃபையர் எப்போவுமே எல்லா பில்லையுமே ஒரு 4 சேனல் ஆம்ப் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அதை கட் பண்ணிட்டோம். இங்கே ஒரே ஒரு டிஎஸ்பி வித் 8 சேனல் ஆம்பிளிஃபிகேஷன் அதை சூஸ் பண்ணிவிட்டேன். ஒரு மோனோ ஆம்பிளிஃபையர், ஒரு சப்வூஃபர். மோனோ ஆம்பிளிஃபையர் மாஃபியா ஆடியோ. சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெஃபினிஷன் ஆடியோ. இந்த டெஃபினிஷன் ஆடியோ பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இட் இஸ் நாட் அவைலபிள் எவ்ரிவேர். ஏன்னா இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் பிராண்ட். இது இந்த பிராண்ட் வந்து கமர்ஷியலைஸ்டாக அவங்க ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ண கிடையாது. எல்லா பெரிய பெரிய பிராண்டுக்கும் ஒரு டிரைவர், அதாவது அந்த சப்வூஃபர் காயில் அது தயாரிக்க கம்பெனி, அவங்க ஒரு சப்வூஃபர் இதை செஞ்சுருக்காங்க. ஒரு சாஃப்டியாக பெப்பியான பேஸ் வேணும் அப்படின்னா இந்த சப்வூஃபர் போடலாம். டெஃபினிஷன் ஆடியோ ஷாலோ மவுண்ட். இது ப்ரைஸும் வந்து கொஞ்சம் காம்படிட்டிவாக தான் இருக்குது மற்ற எதாவது பிராண்ட் கம்பேர் பண்ணும்போது. 300 வாட்ஸ் ஆர்எம்எஸ் கிடைக்கும். டுவெல் வாய்ஸ் காயில், ஷாலோ மவுண்ட், 10 inch அதுதான் இதில் போட்டிருக்கோம். தென் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இஎஸ்பியோட 1000 சீரீஸோட 2-way காம்பனண்ட், மிட் ரேஞ்ச், ஆராவோட மிட் ரேஞ்ச். ரியரில் சேம் 1000 சீரீஸ். இதுதான் இதோட கான்ஃபிகரேஷன். டேம்பிங் டாக்டர் ஆட்டர் சீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 4 டோருக்கு மட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தி அக்சசரிஸ் ஃப்ரம் பேஸ் டு டாப்ங்கிறத நம்ம பண்ணியிருக்கோம். எல்லாமே பண்ணியிருக்கோம். அது வீடியோஸ் பாருங்கள் தெரியும். டெமோவும் போட்டிருக்கோம். தேங்க்யூ. இந்த கஸ்டமர் வந்து மெயினாக ரிவ்யூ சூப்பராக கொடுத்துருக்காரு. பாருங்கள், அந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளோ இன்வால்மெண்ட்டாக அந்த ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 months நாங்கள் பேசி இதை பண்ணி கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் வந்து ஃபாரினில் இருக்கார். அவர் சன்னுக்காக இதை செஞ்சுருக்காரு. ஸோ பேஸ் வந்து டாப் எண்டாக நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க ஒரு டாப் எண்ட் போகிறதுக்கு போய் வித் ஆடியோவோட கம்பேர் பண்ணும்போது நம்ம பண்ணி கொடுத்த ப்ரைஸ் வந்து அவருக்கு ரொம்ப காம்படிட்டிவாக தெரிஞ்சதுனால தான் அவர் சரி ஓகே நம்ம இப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கே வந்து பண்ணார். யூ ஆர் ஸோ ஹாப்பி. அந்த யூசரே சூப்பராக ரிவ்யூ கொடுத்துருப்பாரு. பாருங்கள். தேங்க்யூ.